ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அவதரித்த நட்சத்திரம். அவர் அபூர்வ சங்கரருள்யோ அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முத்தான்மகம். தன்னோட மேன்மையான தவயோகத்தால சுக பிரம்ம ரிஷிக்கு நிகரான நேர்த்தியோட நம்ம கூடவே எளிமையான திருவுருவு கண்டு ஸ்ரீ பெரியவா சாக்ஷாத் சங்கர அவதாரமே நம்ம கூட இருந்து நிறைய எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. கும்பகோணம் ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள்ங்கிறவா அவர் ஒரு பெரியவா கூடவே இருந்தவர். அவர் சொல்றார், ஆதிசங்கரோட சீடரான பத்மபாதர் தன் குருவை இன்னார்னு புரிஞ்சுண்டு நாகங்கள், யானத்தோல், புலித்தோல், சிவகணங்கள் இப்படி பரிவாரங்களோடவும் அஷ்ட ஐஸ்வர்யங்களோடையும் உமபாகனாகவும் உக்ர ரூபத்தோடதும் காலனை காலால சம்ஹரித்தவரும் விநாயகர் கூட கைலாயத்தில் இருக்கிற அந்த சங்கரரே மாற்று உருவத்தோட இந்த உலகில் சந்நியாச கோலத்தோட சிஷ்ய பரிபாலனம் தன் சிவலோக ஐஸ்வர்யங்களை எல்லாத்தையும் துறந்தவரா ஸ்ரீசங்கர பகவத் பாதாளா அவதரித்த இவரே அபூர்வ சங்கரர்னு சொல்கிறார். அவர் அபூர்வ சங்கரரேன்னு இன்னைக்கு நாம் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு நாம் சொல்லின்னு இருக்கோம். பரம கருணை பொழிஞ்சு எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கிறவர். அவர் கண்ட சம்பவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிறார். ஒரு முறை ஸ்ரீ பெரியவா சிவஸ்தானத்தில் அருள் செஞ்சுட்டு இருக்கிற சமயம் 12 வயசில் கருணாமூர்த்தி கிட்ட அடைக்கலமாக வந்து நின்னா சிறுவனோட கண்களில் அப்படியே நீர் மல்கிறது. பெரியவா, எனக்கு அப்பா இல்லை, என் தாயாரும் தங்கையும் பம்பாயில் ஒரு வீட்டில் இருக்கா. அந்த வீட்டில் அம்மா சமையல் வேலை செய்கிறா. என்ன மெட்ராஸில் கிறிஸ்துவ கான்வெண்ட்டில் சேர்க்குறா. நான் 8வது படிக்கிறேன், நிறைய மார்க் வாங்குகிறேன். இப்போது என்ன அவள் கிறிஸ்துவ மதத்தில் சேர்ற மாதிரி என்னை எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சு வேலை வாங்கி தர்றதாகவும் சொல்கிறா. ஆனால் எனக்கு என்னவோ மதம் மாற மனசே இல்லை. மதம் மாற மாட்டேன், எனக்கு உபநயனம் நடக்கணும். எங்கள் அம்மா கிட்டேருந்தே 4 மாதமாக கடிதமே இல்லை. என் தாயும் தங்கையும் என்ன ஆனா எங்கே இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு அழுதுண்டவரே ஸ்ரீ பெரியவா கிட்ட முறையிடுறான். அந்த சிறுவனை கொஞ்ச நாள் இங்கேயே இருக்க சொல்லி பெரியவா கிட்ட உத்தரவாச்சு. 10-15 நாள் நகர்ந்தது. பெரியவா சிறுவனுக்கு எப்படி அருள் பண்ண போகிறாருன்னு அங்கே இருக்கிறவா யாருக்கும் புரியல. ஒரு நாளைக்கு பெரியவாளை தரிசிக்க ஒரு 40 பேர் அந்த சிவஸ்தானத்திற்கு வந்தவா பம்பாலிருந்து வந்ததா சொல்கிறா. பெரியவாளை தரிசிச்சுட்டு கிளம்புறா. பெரியவா திரும்பி சென்றவாளை கூப்பிடுற மாதிரி திரும்ப உத்தரவு போடுறா ஸ்ரீ பெரியவா. எல்லாரும் வரா. ஒவ்வொருவரையும் தங்களோட பெயரை சொல்லுமாறு பெரியவா கேட்க அங்கே இருந்த பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப பெரும் மகிழ்ச்சியாக ஆச்சு. நடமாடும் தெய்வம் நம்ம பெயரெல்லாம் கேட்குறாளே பிரத்யேகமாக, நமக்கு தனியாக அருள் செய்ய போகிறா அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். இப்படி ஒன்றன் பின் ஒருத்தராக பெயரை சொல்லின்னு இருக்கா. ஒரு குறிப்பிட்ட நபர் வந்த உடனே தன்னோட பெயர் சொன்ன உடனே 10 நாளாக தங்கி இருந்த அந்த சிறுவனோட ஞாபகம் வந்து கூட்டுன்னு வர சொல்கிறா. அந்த குறிப்பிட்ட நபரோட பையன் திரும்பவும் குடும்ப நிலைமையை பெரியவா சொல்ல சொன்னார். அதை கேட்டதும் அந்த பெரிய மனிதர் நெகிழ்ந்து போகிறார். அந்த பையனை முன்பு ஏதோ அவர் பார்த்ததில்லை. ஆனால் பையன் சொன்ன விவரங்கள் அதிலேருந்து பார்த்தா தன் வீட்டில் வேலை பார்த்து வந்தது அவனுடைய தாயாரும் சகோதரியும் தான் அவருக்கு ஊகிக்க முடிஞ்சுது. உடனே அவர் பெரியவா கிட்ட, பையனை முன்ன பின்ன பார்த்ததில்லை, இவனோட அம்மா தான் எங்கள் ஆத்தில் பொண்ணோட இருந்தா, ஆனால் அந்த அம்மா காலம் ஆகிட்டா, 4 மாதம் ஆறுது. உடனே இவன் படிக்கிற கான்வெண்ட்டுக்கு தகவல் கொடுத்தேன், பதிலே இல்லை. அதனால் இவனோட தங்கையை கொண்டே காரியங்களை செய்ய வச்சேன். இப்போது பெரியவாளை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக மெட்ராஸ் போய் கான்வெண்ட்டில் இவனை பற்றி கேட்கலாம்னு தான் இருந்தேன். ஆனால் பெரியவா அனுகிரகத்தால் பெரியவா சந்நிதியிலேயே இவன் கிடச்சிட்டான் அப்படின்னு மெய்சில் இருக்க சொல்கிறார். உடனே பெரியவா, இந்த பையனை உன் கூட பம்பாய்க்கு அழைச்சிட்டு போ, அவனோட தாயாரோட காரியங்களெல்லாம் செய்ய வை, அவனையும் உன் புள்ள போல பாவிச்சு படிக்க வையே, அவனது தங்கைக்கு விவாகம் செஞ்சு கொடு, இது உன்னோட கடமை அப்படின்னு அன்பா ஸ்ரீ பெரியவா அன்பா
அந்த கண்டிஷன் கொடுக்குறாளாம். சிறுவனோட வாழ்க்கைக்கு பூர்ண வெளிச்சம் கிடச்சிடுத்தோம் அப்படின்னு பெரியவாக்கிட்டேருந்து உத்தரவாயிடுத்து. எங்கே எப்படி யார் யாருக்கு என்னென்ன தொடர்பு அப்படிங்கிறது ஈஸ்வரன் இல்லாமல் வேற யாருக்கு தெரியும்? அவரோட பிறந்த தினம் தானே இன்னைக்கு. அந்த அவதரித்த தினத்தில் இந்த மாதிரி ஒரு பதிவு நீங்கள் கேட்க நான் சொல்ல, இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அனுகிரகம். எல்லாருக்கும் எல்லாம் நல்லது மட்டுமே நடக்க போகிறது. எல்லாரும் இதை கேளுங்கோ, கொண்டு போய் எல்லாருக்கும் சேருங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.